தமிழ்நாட்டில் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைக்கு 264 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் விஜய் உத்தரவு. போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகளை சென்னையில் நாளை தொடங்கி வைத்து உரையாற்றுகிறார் சிஎம் விஜய். நகராட்சித்துறை முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறை கடிதம் அளித்தும் கே.என். நேருவை திமுக அரசு பாதுகாத்தது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு குற்றச்சாட்டு. MBBS, BDS படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலை வெளியிட்டார் சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ். விழுப்புரத்தை சேர்ந்த வெங்கடபதி வேலாயுதம் 705 மதிப்பெண்களுடன் முதலிடம். ஆகஸ்ட் 13ஆம் தேதி MBBS, BDS படிப்புகளுக்கு மட்டும் ஆன்லைனில் கலந்தாய்வு தொடங்கும். கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் ஆகஸ்ட் 13ஆம் தேதி சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கு நேரடி கலந்தாய்வு நடைபெறும் என அமைச்சர் அருண்ராஜ் அறிவிப்பு. சென்னை, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ரேஷன் கடை செயல்படும் நேரத்தை மாற்றுவது குறித்து பரிசீலனை. கூட்டுறவுத்துறை விரிவான அறிக்கை சமர்ப்பிக்க தமிழ்நாடு அரசு உத்தரவு. டெல்லியில் நாளை காவிரி நீர் ஒழுங்காற்றுக் குழுவின் 139வது கூட்டம் கூடுகிறது. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் கர்நாடக அரசு தர வேண்டிய தண்ணீரை திறந்துவிட உத்தரவிடும்படி தமிழ்நாடு அரசு வலியுறுத்தும் என தகவல். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தமிழ்நாட்டில் மட்டும் காங்கிரஸ் நாடகமாடுவதாக திமுக எம்பி தயாநிதி மாறன் விமர்சனம். உண்மை என்னவென்று தெரியாமல் அல்லது தெரிந்தே திருத்தி பேசுவதாக அரசியல் தர்மம் அல்லது தயாநிதி மாறனுக்கு மாணிக்கம் தாக்கூர் பதிலடி. அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து கடைசியாக பாட வேண்டும் என தாங்கள் வற்புறுத்தவில்லை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் மத்திய அரசு பதில். சென்னையின் பெரும்பாலான பகுதிகளில் மாலை நேரத்தில் கனமழை. பள்ளி, கல்லூரி மாணவர்கள் வேலை விழுந்து வீடு திரும்புவோர் அவதி. திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை. காலை முதல் வெயில் கொளுத்திய நிலையில் மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல். சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட 21 மாவட்டங்களில் இரவு 10 மணி வரை மழை நீடிக்கும். மதுரை, ராணிப்பேட்டை, சிவகங்கை, திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல். தமிழகத்தில் ஆவின் பாலுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டதற்கு கோடை வெயிலை காரணமாக கூறுவது ஏற்புடையதல்ல. ஆவின் பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 10 ரூபாய் உயர்த்தி கொள்முதலை அதிகரிக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி கோரிக்கை. ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் தீவிரமடையும் மாணவர்கள் போராட்டம். சட்டமன்றத்தை நோக்கி பேரணியாக சென்ற மாணவர்களை துரத்தி அடித்து விரட்டிய போலீசார். ஜார்க்கண்டில் போராடும் மாணவர்கள் மீது தடியடி நடத்தியதற்கு ராகுல் காந்தி கண்டனம். அமைதியான போராட்டத்தின் மீது வன்முறையை கொண்டு தாக்குதல் நடத்துவது தவறு என காட்டம். ஜார்க்கண்ட் அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் முன்னாள் தலைவர் கியாங்டே கைது. மாணவர் போராட்டம் தீவிரம் அடைந்ததை தொடர்ந்து நடவடிக்கை. பெங்களூருவில் உள்ள பிரபல ஹோட்டலில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி திடீர் ஆய்வு. தரமற்ற முறையிலிருந்து 132 கிலோ உணவுப் பொருட்கள், 15 லிட்டர் எண்ணெய் பறிமுதல். மத்திய பிரதேச மாநிலம் விதிஷா மாவட்டத்தில் பெய்த கனமழையால் வீடுகளில் புகுந்த தண்ணீர். வெள்ளத்தில் சிக்கியவர்களை ரப்பர் படகு மூலம் மீட்ட காவல்துறை. திருப்பூர் மத்திய பேருந்து நிலையத்தில் அரசு அதிகாரி தாக்கப்பட்ட விவகாரம். தனியார் பேருந்து ஊழியர்கள் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. தென் அமெரிக்க நாடுகளில் ஒன்றான கொலம்பியாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 7.4 பதிவானதில் கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததால் பரபரப்பு. மேற்கு கனடா மற்றும் அமெரிக்காவின் வடமேற்கு பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் காட்டுத்தீ. 10,000 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ள நிலையில் காட்டுத்தீ இருக்கும் பகுதிகளை சுட்டிக்காட்டும் செயற்கைக்கோள் புகைப்படங்கள். ஹோர்முஸ் நீரிணை முடக்கத்தை அமெரிக்கா நிறுத்தும் வரை திறக்க மாட்டோம். ஈரான் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பஹேய் திட்டவட்டம்.
இலங்கை மண்ணில் அனுபவம் இல்லாத வீரர்களுடன் களமிறங்கும் இந்திய கிரிக்கெட் அணி. அணியில் உள்ள 15 பேரில் 12 பேர் இலங்கை மண்ணில் விளையாடியதில்லை.